வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேஸ்ட் டூத் ப்ரஷ்ஷை வச்சு சின்ன சின்ன குறிப்புகள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட கிச்சனில் டெய்லி அன்றாட தேவைகள்லாம் எவ்வளோ ஈஸியான முறையில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன குறிப்புகள்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, இந்த கதவெல்லாம் துடைக்கும் போது நம்ம துணி வச்சு ஈஸியாக துடைச்சிடலாம். ஆனால் அந்த இடுக்குகளில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கணுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு எடுத்தால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்ம இந்த வேஸ்ட் டூத் ப்ரஷ்ஷை வச்சு அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டிங்கனாலே, அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மெயின் டோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்க் வச்சு பூ டிசைன் இல்லை பிள்ளையார் டிசைன் இந்த மாதிரி போட்டெல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணி வச்சு துடைச்சா மட்டும் போகவே போகாது. அப்போது இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இப்போ வந்து நம்மளோட மெயின் டோருக்கு க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின் டோருக்கு முன்னாடி நம்ம கிரில் கேட் போட்டிருப்போம். இல்லை நம்ம வீட்டில் வந்து வேறு எங்கேயாவது கூட கிரில் கேட்லாம் இருக்கும். அதில் வந்து ரொம்ப டஸ்ட் அதிகமாக சேர்கிற இடத்துல வந்து கிரில் கேட் இருந்ததுன்னா அந்த கம்பிகளுக்கு நடுவுலலாம் ரொம்ப டஸ்ட்டு சேர்ந்துடும். இந்த கேட் பார்த்திங்கன்னா நான் மாடியில் தான், டெரஸில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக சேரும். அந்த இடுக்குலலாம் வந்து கை வச்சு நம்மளால் துடைக்கவே முடியாது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம துணி வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்மளோட விண்டோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டிருப்போம். எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வாஷ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா மாதத்தில் ஒரு 2 முறையோ எடுத்து வாஷ் பண்ணி நம்ம மாட்டி வைக்கலாம். ஆனாலும் டஸ்ட் அதிகமாக சேர்கிற பகுதி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் மறுநாளோ இல்லை அதுக்கு மறுநாளோவே டஸ்ட்டு ஃபுல்லாக சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம வீடு பெருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த இருக்கிற டஸ்ட்டெல்லாம் லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னாலே அது வந்துடும். அப்படியே நம்ம வீடு கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியான வேலையாகவும் இருக்கும். ஒரு டெய்லி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னாலும் அந்த ஜன்னலுக்கு இடுக்கில் இருக்கிற அழுக்கு கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டு வீடு பெருக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து வீட்டில் டஸ்ட்டும் சேராது அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளோட வேலை. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து நான் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வளைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கை உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நேராக இல்லாமல் இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எண்ணெய் பிசுக்கு இருக்குது, இல்லை நெய் பாட்டிலாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அடி வரைக்கும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து வச்சு க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸியோ இல்லை மிக்ஸி ஜாரோ வந்து அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ண முடியாத ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி அந்த இடுக்குலெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கிச்சனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்களில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஸ்டீல் நார் வச்சு நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி விட்டுறேன். இப்போ இது எதுக்குன்னா, நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடி வந்து அந்த டைல்ஸில் எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணும் போது ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் வந்து அவ்வளோவா போகாது. அதே நம்ம ஸ்டீல் நார் வச்சு கூட தேய்க்கலாம் கையிலே கூட. ஆனால் கையிலே தேய்க்கும் பொழுது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டீல் நாரில் இருக்கிற அந்த கம்பி வந்து நம்ம விரலில் வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டைல்ஸ் இடுக்குலெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வேஸ்ட் ப்ரஷ்ஷில் வச்சு ஒன்று கட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, இப்போ நான் இதுக்கு வந்து 2 ப்ரஷ் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிடணும். இந்த ரப்பர் பேண்ட் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டுறது வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இல்லை ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நீங்கள் நூல் வச்சு கூட நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டீல் ரேக்கெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து எண்ணெய் பிசுக்கு ஆகிடுச்சு. நம்ம கிச்சனில் இருக்கிற ரேக் தானே, கண்டிப்பாக எண்ணெய் பிசுக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி ரேக்கு கம்பி கம்பியாக இருக்கும் பொழுது நம்ம
நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எண்ணெய் பிசுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவுமே இது வந்து தோசைக்கல்லெல்லாம் வைக்கிற ரேக்குன்றதுனால இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அப்பப்போ படிஞ்சிரும். அது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 ப்ரஷ்ஷுக்கு நடுவில் நம்ம பேஸ்ட் கூட வச்சுக்கலாம், இல்லை லிக்விட் போட்டுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் வந்து விம் பார் இருக்குன்னா அந்த இது கூட எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடுக்குலெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடலாம். அந்த கம்பிலெல்லாம் எங்கெங்கே எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்ச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆகுது. அதுவும் 2 ப்ரஷ் இருக்கிறதுனால நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருது. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறத விட இது வந்து ரொம்ப ஈஸியாகவே போயிடுது. சாதாரண அழுக்குனா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். இது வந்து எண்ணெய் பிசுக்குன்றதுனால இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்க்கும் பொழுது ஈஸியாகவும் க்ளீன் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு உங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்குதுன்னா அந்த சைக்கிள் கம்பியில் இருக்கிற பிசுக்கை கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு எந்த குறிப்பு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.